ஏன் இந்த பங்குனி உத்திரம் முருகனுக்கு சிறப்பு? பங்குனி உத்திரம் அப்படின்றத பத்தி தெளிவா மகாஸ்காந்தம் வியாசர் கொடுத்தது. அதுதான் முருகனுடைய சரித்திரம். தமிழ்ல கந்த புராணம் கச்சியப்பர் அருளி செய்தது. இதுல பங்குனி உத்திரத்துக்கு தேவயானை திருமணம் அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த பங்குனி உத்திரம் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா தெய்வ திருமணங்கள். சொல்லப்போனா உங்க அம்மா அப்பா கல்யாணம், முருகன் அம்மா அப்பா கல்யாணமே இந்த பங்குனி உத்திரம் தான் நடந்தது. ஏன்னா அம்பாள் அதுக்கு முன்னாடி தாட்சாயணின்ற பேர்ல இருக்கா. ஒரு சக்தியனால அழிக்கவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது. ஒரு பரிமாணத்திலேருந்து இன்னொரு பரிமாணம் மாற முடியும், அவ்வளோதான். அதனால தாட்சாயணின்ற அந்த ஒரு வடிவம் போதும்னு அம்பாள் எடுக்கும் வேறு வடிவம் தான் பார்வதி. அவளுக்கு பேர் சுமையா இருந்ததுதான். பொறுப்பு வேலையெல்லாம் சுமையா இருக்குல்ல சில பேருக்கு, தாட்சாயணின்ற பேர் சுமையாக இருந்ததாம் அம்பாளுக்கு. அதனால வேறு வடிவம் வேணும்னு சொல்லும் பொழுது சுவாமி சொல்றாராம், இரு முருகனை உலகத்துக்கு கொடுக்கணும். அப்ப நம்ம பார்வதி பரமேஸ்வரனா திருமணமாகி முருகன் வரப்போறான், நீ பார்வதியாக மாறணும்னு சொல்லி அம்பாள் பார்வதியாக மாறி தவம் இருந்து அப்ப சுவாமி தட்சிணாமூர்த்தியா இருக்காரு. இன்னைக்கு சிவன் கோயில்ல பாக்குறீங்கல்ல, சிவனை வலம் வரும் பொழுது இந்த கோஷ்டம்னு சொல்லும், தெற்கு நோக்கி இருப்பார். தென்முக கடவுள்னே பேர். ஏன்? தெற்கால தான் யமன் ஒருவர். யமனை தடுக்க அதை விட ஒரு மேலான சக்தி, அதுதான் தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தியா இருக்காருன்னா பார்வதி அங்க குழந்தையா வளர்றா. அப்ப பார்வதி பரமேஸ்வரன் இருவருக்கும் திருமணம் ஏற்பாடாகுது. அது நடந்த நாள் பங்குனி உத்திரம். அப்ப முருகன் வர காரணம், ஏன்னா எல்லாருமே திருப்பரங்குன்றத்து முருகனை பத்தி சொல்றாங்க. எல்லாருக்கும் தெரியும் முருகன். ஆனா அவன் தோன்ற காரணம், அவன் பிறந்தான்னு சொல்ல மாட்டேன், உதித்தான் தான் சொல்லணும்ன்றத நிறைய இடத்துல அடியன் பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே இருந்த சக்தி நமக்கு அப்பதான் கண்ணில் தெரியுது.